என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10:22, என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் இதை நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தந்திருக்கிறார். நம்ம பொதுவாக இந்த மாதிரி வசனத்தை நம்ம விரும்ப மாட்டோம். எல்லாரும் என்னை நேசிக்கணும்னு நினைப்போம். இயேசு சொல்கிறார், எல்லாரும் உங்களை பகைப்பாங்க. ஏன் எல்லாரும் என்ன பகைக்கணும்? நான் இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறதுனால, இயேசுவில் நிலைத்திருக்கிறதுனால, உலகம் அதை பிடிக்காததுனால என்னை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைத்தா உங்களுக்கு முன்னால் இயேசுவை பகைச்சிருச்சு அப்படின்றத இயேசு சொன்ன வசனத்தை மறந்துட வேண்டாம். பிரியமானவர்களே, எல்லாராலும் நாம் பகைக்கப்படுவோம். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருங்க. ஓட்டத்தில் பாதியில் ஓடி நிற்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. செத்தா அவருடைய பாதத்தில் தான் சாகணும், அவர் பிரசன்னத்தில் தான் சாகணும். பிரசன்னத்தை இழந்து சாகிற அனுபவம் நமக்கு வேண்டாம். எத்தனையோ பேர் அப்படி கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க சாகிற நாட்களில் இயேசுவை இழந்திருக்கிறாங்க, இயேசுவை தொலைச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஒரு நாளும் தியானிச்சுட்டு வரோம், இயேசுவிலே நிலைத்திருக்கிற அனுபவம். இரண்டாவது நம்ம தியானித்தோம், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவம். இன்றைக்கி இன்னொரு வசனத்தை நான் வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14:22, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, உபத்திரம் வரும். கிறிஸ்துவுக்காக வாழும்போது உபத்திரம் வரும், ஆனால் நிலைச்சிரு. அப்போ இயேசுவிலே நிலைத்திருந்தால் உபத்திரம் வரும், ஆனால் நிலைத்திரு. அப்போ தான் கனி கொடுக்கலாம். அப்போ அன்பிலே நிலைத்திருந்தால் அங்கே உபத்திரவம் வரும், ஆனால் அன்பிலே நிலைத்திரு. இங்கே அப்போஸ்தலர் 14:22 ஆண்டவர் அங்கே எல்லாம் அழகாக ஆவியான நமக்கு சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். முக்கியமான வார்த்தை, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதுக்கு முன்னால் சொல்கிறாரு, விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா? ஒரு காலகட்டத்தில், ஒரு காலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் இருந்த விசுவாசம், அந்த ஃபெய்த் இருக்குதே, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு பகிரங்கமான ஒரு விசுவாசத்தை நம்ம வச்சுருப்போம். நான் மறக்க முடியாத ஒரு அனுபவம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயனியர் மினிஸ்ட்ரி பண்ணும்போது, அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதுசாக ரட்சிக்கப்பட்ட சில விசுவாசிகள், அப்போ விசுவாசத்தை குறித்து, விசுவாச வாழ்வை குறித்து நிறைய அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு மீடியேட்டரே வேண்டாம், யாராவது ஊழியக்காரன் எனக்கா ஜெபம் பண்ண மாட்டாங்களான்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் டீச் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு 2-3 சகோதரிகள் அவங்க ஒரு ஏரிக்கரைக்கு போயிட்டு வரும்போது முட்டை இருந்துச்சான். அந்த முட்டையை எடுக்கும்போது, இந்த ரட்சிக்கப்பட்ட சிஸ்டர் எடுக்கும்போது கூட இருந்துக்கவங்களாம் சொன்னாங்களாம், எடுக்காத, அது பாம்பு முட்டைன்னு. இந்த அம்மா சொன்னாங்களா, நான் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் ஐயா சொல்லியிருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணால் விசுவாசத்தோடு கேட்டால் ஆண்டவர் அதை கோழி முட்டையாக மாற்றுவாருன்னு. பாருங்கள், நான் விசுவாசத்தை குறித்து போதித்தது உண்மைதான், ஆனால் இந்த அம்மாவுடைய ஃபெய்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதை எடுத்துகிட்டு அன்றைக்கி எங்களுக்கு மீட்டிங், அவங்க முந்தானியில் வச்சு 3 முட்டையை கொண்டாந்து, ஐயா ஜெபம் பண்ணி கொடுங்கய்யா, இவங்கெல்லாம் என்னைய திட்டுறாங்க, அவங்களாம் சொல்கிறாங்க இது பாம்பு முட்டைன்னு, எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், இது கோழி முட்டை. உண்மையில சொல்கிறேன், நான் என்ன ஜெபம் பண்ணேன்னு தெரில. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? உடனே ஒரு மைண்டில் வர ஒரு வார்த்தை என்னென்னா, கொஞ்சம் ஞானமாக இரு, விசுவாசி, ஆனால் கொஞ்சம் ஞானமாக யோசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் என்னால் அப்படி ஜெபம் பண்ணால் இந்த அம்மா இடறிடும். என்ன நீ பிரசங்கம் பண்ணுறது ஒன்று, ஜெபிக்கிறது ஒன்றுன்னு கேட்டக்கூடாதே. அதனால் ஆண்டவரே, இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு நான் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டேன். அடகாத்து குஞ்சு பொறிச்ச உடனே கொண்டாந்து, முதல் குஞ்சை கொண்டாந்து, ஐயா இதை பாருங்கள், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, எனக்கு தெரியும் ஐயா, ஏசப்பா அற்புதம் செய்கிறவர்னு சொல்லி அதை கொடுத்தாங்க. அந்த கோழியை நான் சொன்னேன், நீங்களே வளங்க, ஒரு நாள் நீங்கள் எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு கொடுத்துட்டு வந்தேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த ஃபெய்த் இருக்குது பாருங்கள், அந்த துவக்க காலங்களில் இருக்கிற அந்த விசுவாசம் போக 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 நம்ம குறைஞ்சிரும். உங்களால் சில காரியத்தை விசுவாசிக்க முடியலல்ல, என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறது குறையுதுன்னு அர்த்தம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். விசுவாசம் குறையுதா,
உங்களுக்கும் வேதத்துக்கும் இருக்கிற அந்த இடைவெளி தூரமாகுதுன்னு அர்த்தம். விசுவாசம் எங்கேயோ தள்ளாடுதா, உங்களுக்கும் வேதத்துக்கும் இருக்கிற அந்த இடைவெளி அங்கே பெரிதாகுகிறது என்று அர்த்தம். கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. வசனம் வாசிக்க வாசிக்க விசுவாசத்தில் நீங்கள் வளரலாம். வார்த்தை குறைஞ்சா விசுவாசமும் குறையும். உங்களுக்குள்ள வார்த்தை வளர வளர தான், வார்த்தைக்கு அதிக இடம் கொடுக்க, வார்த்தையை அதிக முக்கியத்துவப்படுத்த விசுவாசம் வளரும். சில நேரம்லாம் அன்றைக்கி ஆண்டவருக்காக பலத்த காரியத்தை செய்தவங்க கூட இன்றைக்கி சில அற்புதங்களை நம்ப முடியல. சிலரால் அற்புதங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போல்லாம் நடக்குமா அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை மட்டுப்படுத்தாதீங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வேதத்துக்காக வைராக்கியம் பாராட்டவங்க அதை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி வேதத்தின் மேலே இருக்கிற அசையாத நம்பிக்கையில் உறுதியாக நின்னீங்கன்னா கர்த்தர் அந்த விசுவாசத்தை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசத்தில் நிலைத்திருங்க. உபத்திரவம் வரும். ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அந்த விசுவாசம், நம்ம வைத்த வலிக்காகவும் மற்ற ஏதோ தேவை வரும், தேவை சந்திக்கப்படும், எனக்கு கார் கிடைக்கும், பைக் கிடைக்கும், இந்த விசுவாசம் இல்லை. இதெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகள். இதெல்லாம் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் கர்த்தர் கொடுப்பார். நிறைய பேர் விசுவாசத்தெல்லாம் கார் கிடைக்குன்றதில்ல, பைக் கிடைக்குன்றதில்ல, விசுவாசிச்சுட்டு நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஒரு வீடு கேட்குறேன், விசுவாசிக்கிறேன், தந்துருவார். இதெல்லாம் இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு கேட்காமலே தருவார். எப்போ தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். அப்போது நம்ம விசுவாசம் எல்லாம் தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாசம். என் தேவன் யார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும். அக்னி சூளை, எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு. இந்த விசுவாசம். உபத்திரவம் வரும், விசுவாசத்தை விடலையே, விசுவாசத்தை விட்டு கொடுக்கலையே. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, பாட்டிக்கிட்டேருந்து அந்த விசுவாசம் உன்னிலும் காணப்படுகிறது, அது உன்னிலே நிலைத்திருக்கிறது. உன்ட்ட அந்த விசுவாசத்தை பார்க்குறேன்னு மட்டும் சொல்லலை, அந்த விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுக்குள்ளே பார்க்குறாரு, அந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம், ஆனால் அது காணப்படுகிறது என்பது அல்லாமல் நிலைத்திருக்கிறது. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிறதா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை, கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. இந்த வசனத்தை மனப்பாட வசனமாக குறித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நிலைச்சிருங்க. மிகுந்த பெரிய மேன்மைகளை நாம் பார்ப்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் நிற்க உதவி செய்யுங்க. நாங்கள் விசுவாசத்தை விட்டு ஆண்டவரே ஒரு நாளும் வழி விலகிடக்கூடாது. விசுவாச பாதையில் விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஓடி அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோகத்தை அடையணுன்ற அந்த மேன்மையான எதிர்பார்ப்போடு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும். விசுவாசத்திலே வளரக்கூடிய ஆண்டவரே, வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த வார்த்தையிலே அதிகமாய் நிலைத்திருக்க கவனம் செலுத்த கிருபை தாரும். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.